வணக்கம். நமது டிவியின் இரவு நேர பிரதான செய்திகளோடு இணைந்திருக்கின்றோம். செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் ஷலோமி நாகேந்திரன். விரிவான செய்திகளுக்குள் செல்ல முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். வடக்கு கிழக்கு மக்களின் காணிகளை கைப்பற்றுவதற்கு எவ்வித நோக்கமும் இல்லை. பிரதமர் தமிழ் எம்பிக்களுடன் விசேட கலந்துரையாடல். ஆட்சி அமைத்து 7 மாதங்கள் கடக்கின்ற நிலையில் பொருளாதாரத்தை உயர்த்த அரசாங்கம் என்ன செய்தது? சபையில் பெரும் சர்ச்சை. அமைச்சரவையில் அதிரடி மாற்றம், புதியவர்களுக்கு பதவி. ஜெர்மனுக்கு செல்ல உள்ள ஜனாதிபதி வெளியான அறிவிப்பு. 6 தொடக்கம் 9ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு 2ஆம் மொழி கற்கை கட்டாயம். அம்பிட்டிய சுமணரத்ன தேரர் கைது. படுகொலை செய்தவர்களுக்கு ஆதரவளிக்கும் பிரித்தானியா, பிரான்ஸ் மற்றும் கனடா கடுமையாக சாடிய இஸ்ரேலிய பிரதமர். தொடர்பான உள்நாட்டு செய்திகள். வடக்கு கிழக்கு மக்களின் காணிகளை கைப்பற்றுவதற்கு அரசாங்கத்திற்கு எவ்வித நோக்கமும் இல்லை என பிரதமர் ஹரணி அமரசூரிய தெரிவித்துள்ளார். வடக்கு கிழக்கு மக்களின் காணிகளை கையகப்படுத்தும் எண்ணம் அரசாங்கத்திற்கு இல்லை என பிரதமர் ஹரணி அமரசூரிய தெரிவித்துள்ளார். பாராளுமன்ற கட்டட தொகுதியில் இன்றைய தினம் நடைபெற்ற விசேட கலந்துரையாடலின் போதே பிரதமர் இதனை தெரிவித்தார். வடக்கு கிழக்கு மக்கள் எதிர்நோக்கும் காணி உரித்து தொடர்பான சிக்கல் குறித்து இந்த விசேட கூட்டம் ஒழுங்கு செய்யப்பட்டதாக பிரதமரின் ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது. வடக்கு கிழக்கில் காணி உரிமையை தீர்ப்பதற்கான முந்தைய அரசாங்கங்களின் திட்டங்கள் குறித்து மக்கள் மத்தியில் சந்தேகங்கள் எழுந்துள்ளதாகவும், உரிமைகளை வைத்திருக்கும் மக்களிடம் தங்கள் உரிமையை நிரூபிக்க எந்த ஆவணங்களும் இல்லை என்றும் வடக்கு கிழக்கை பிரதிநிதித்துவப்படுத்தும் பாராளுமன்ற உறுப்பினர்கள் இதன்போது சுட்டிக்காட்டினர். இதற்கு பதிலளித்த பிரதமர் மக்களின் சந்தேகங்களை போக்க முறையான வழிமுறையை அறிமுகப்படுத்துவதன் மூலம் சட்டப்பூர்வ உறுதிப்படுத்தல்களுடன் மக்களுக்கு காணி உரிமை வழங்கப்பட வேண்டும் என்பதில் அரசாங்கம் உடன்படுவதாகவும், மக்களின் காணிகளை எந்த வகையிலும் கையகப்படுத்த வேண்டிய அவசியம் அரசாங்கத்திற்கு இல்லை என்றும் பிரதமர் ஹரணி அமரசூரிய தெரிவித்தார். தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் பதவியேற்று 7 மாதங்கள் கடக்கும் நிலையில் பொருளாதாரத்தை உயர்த்துவதற்கு என்ன நடவடிக்கை எடுத்துள்ளது என பாராளுமன்ற உறுப்பினர் கவேந்திரன் கோடீஸ்வரன் கேள்வி எழுப்புகிறார். எங்களது மக்கள் வறுமையிலிருந்து விலகி இருக்க வேண்டும் என்றால், அல்லது நாட்டின் பொருளாதாரத்தை நாங்கள் உயர்த்த வேண்டும் என்றால், மீண்டும் மீண்டும் வெளிநாடுகளிலே கடன் பெறுவதும் IMFிலே கடன் பெறுவதும் ஒரு தீர்மானமாக, ஒரு சாதகமான ஒரு சூழ்நிலையாக அமையாது. ஏனென்றால் இந்த அரசு 7 மாதங்கள் பதவியேற்று இந்த நாட்டின் பொருளாதாரத்தை உயர்த்துவதற்காக என்ன திட்டங்களை செய்தது? இந்த நாட்டிலே வறுமையை ஒழிப்பதற்காக என்ன முயற்சிகளை மேற்கொண்டது? முதலீடுகளை, புதிய புதிய முதலீடுகளை இந்த நாட்டுக்கு கொண்டு வந்ததா? அல்லது உற்பத்தி திறனை ஏற்படுத்தி ஏற்றுமதி பொருளாதாரத்தை வலுப்படுத்தியதா என்ற விடயங்களுக்கு நாங்கள் கேள்வி கேட்க வேண்டியவர்களாயிருக்கின்றோம். ஒரு மார்க்க தலைவர்கள், ஒரு மத தலைவர்கள் ஒரு நாளும் இனவாதம் பேசக்கூடாது. இனவாதம் பேசுபவர்களை இந்த நீதி அமைச்சு உடனடியாக கைது செய்ய வேண்டும். கைது செய்து சட்டத்துக்கு முன்னிறுத்த வேண்டும். அது யாராக இருந்தாலும் ஒன்றில்லை, நாங்கள் என்றாலும் ஒன்றில்லை. இனவாதத்தை இல்லாமல் இந்த நாட்டிலே நீங்கள் இந்த அரசு வந்து இனவாதத்தை இல்லாமல் செய்ய வேண்டும் என்று வந்து நல்ல ஒரு நிலைமையை ஏற்படுத்தியிருக்கிறீர்கள். அதை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். இதனிடையே உப்பு விவகாரம் தொடர்பில் பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனாவின் கேள்விகளுக்கு அமைச்சர் சுனில் ஹந்துன்னெத்தி பதிலளிக்க காலம் கோரியுள்ளார். இதற்கமைய ஆணையரவு உப்பளம் பாரம்பரியமாக உற்பத்தி செய்து வந்த உப்பு ரஜ உப்பு என பெயர் மாற்றம் செய்யப்பட்டமைக்கான காரணம் என்ன? இது தமிழர்கள் மீதான திட்டமிட்ட அடக்குமுறை ஒன்றின் வடிவமா? ஆணையரவு உப்பளத்தில் கடந்த ஆண்டு உற்பத்தி செய்யப்பட்ட உப்பின் அளவை விட இன்றைய தினம் உற்பத்தி செய்யப்படும் உப்பின் அளவு மிக குறைவு என்பது உண்மை.
இதை தாங்கள் ஏற்றுக்கொள்கின்றீர்களா உள்ளிட்ட மேலும் பல கேள்விகளை அவர் எழுப்பியிருந்தார். இதன்போது அமைச்சர் சுனில் கந்துநெத்தி குறித்த வினாக்கள் நேற்று முன்தினமே தனக்கு கிடைக்கப்பெற்றதாகவும் அவற்றுக்கான பதிலை வழங்க தமக்கு காலம் தேவை எனவும் குறிப்பிட்டார். கைத்தொழில் மற்றும் தொழில் முயற்சி ஆண்மை அமைச்சர் என்ற ரீதியில் தங்களால் பின்வரும் விடயங்களை தெளிவுபடுத்த முடியுமா என்பதை தயவு செய்து இந்த மேலான சபைக்கு தெளிவுபடுத்தவும். முதலாவது கேள்வி, ஆணையரவு உப்பளம் பாரம்பரிய உற்பத்தி செய்து வந்த உப்பினை ரஜ உப்பு என்ற பெயர் மாற்றியதற்கான காரணம் என்ன? இது தமிழர்கள் மீதான திட்டமிட்ட அடக்குமுறை ஒன்றின் வடிவமா? இரண்டாவது, ஆணையரவு உப்பளத்தில் 2024 ஆண்டு உற்பத்தி செய்ததை விட இன்றைய தினம் உற்பத்தி செய்யப்படுகின்ற உப்பின் அளவு மிக குறைவானது என்பது உண்மை. இதை தாங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்களா? மூன்றாவது, ஆணையரவு உப்பளத்தில் தங்களுடைய அரசாங்கத்தால் 3 மாதங்களுக்கு முன்னராக முகாமைத்துவ மாற்றம் ஒன்று செய்யப்பட்டுள்ளது என்பதை தாங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்களா? මේ ප්‍රශ්නය අපට ලැබුණේ ඊයේ හවස 2ට විතර අපේ අමාත්‍යාංශයට. எதிர்வரும் நாட்களில் அமைச்சரவையில் மாற்றம் செய்யப்பட இருப்பதாக அரசாங்கம் தெரிவிக்கின்றது. எதிர்வரும் நாட்களில் அமைச்சரவையில் மாற்றம் செய்யப்பட உள்ளதாக அரசாங்கம் தெரிவித்துள்ளது. ஆளுங்கட்சியின் பிரதம அமைப்பாளரும் போக்குவரத்து அமைச்சருமான பிமல் ரத்நாயக்க இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார். தாமிலுட்ட அமைச்சர்களின் பொறுப்புகளை மாற்றியமைக்குமாறு கோரிக்கை விடுப்பதாக தெரிவித்துள்ளார். சில வேளைகளில் புதியவர்கள் அமைச்சர்களாக நியமிக்கப்படலாம் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார். அரசு தொலைக்காட்சி ஒன்றுக்கு அளித்த நேர்காணலில் அவர் இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க ஜெர்மனுக்கு உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொள்ள உள்ளார். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவின் அடுத்த உத்தியோகபூர்வ வெளிநாட்டு பயணம் ஜூன் 10 ஆரம்பமாகும் என வெளிவிவகார அமைச்சர் விஜித கியரோ தெரிவித்தார். கொழும்பில் உள்ள பண்டாரநாயக்க சர்வதேச மாநாட்டு மண்டபத்தில் நடைபெற்ற நிகழ்வில் அமைச்சர் இதனை தெரிவித்துள்ளார். முன்னதாக ஜனாதிபதி தனது முதல் வெளிநாட்டு பயணமாக இந்தியாவிற்கும் பின்னர் சீனாவிற்கும் பின்னர் ஐக்கிய அரபு எமிரேட்ஸுக்கும் விஜயம் செய்திருந்தார். ஜெர்மனிய பயணம் ஜனாதிபதியின் முதல் ஐரோப்பிய பயணம் என்பதும் குறிப்பிடத்தக்கது. 6 தொடக்கம் 9ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு 2ஆம் கற்கை மொழி கட்டாயமாக்கப்பட உள்ளதாக பிரதமர் ஹரணி அமரசூரிய தெரிவித்துள்ளார். 6ஆம் வகுப்பு முதல் 9ஆம் வகுப்பு வரையிலான சிங்கள மாணவர்கள் தமிழை 2வது மொழியாகவும், தமிழ் மாணவர்கள் சிங்களத்தை 2வது மொழியாகவும் கற்க வேண்டியது கட்டாயமாக்கப்பட உள்ளதாக பிரதமர் ஹரணி அமரசூரிய தெரிவித்துள்ளார். பாராளுமன்ற உறுப்பினர் SM மெரிக்கர் இன்றைய தினம் நாடாளுமன்றத்தில் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். அதன்படி 6ஆம் வகுப்பு முதல் 9ஆம் வகுப்பு வரையிலான தமிழ் மாணவர்கள் சிங்கள மொழியை 2ஆம் மொழியாக கற்க வேண்டும். அதேவேளை 6ஆம் வகுப்பு முதல் 9ஆம் வகுப்பு வரையிலான சிங்கள மாணவர்கள் தமிழ் மொழியை 2ஆம் மொழியாக கற்க வேண்டும். ஆசிரியர்களுக்கு குறித்த மொழிகளை கற்பிக்க பயிற்சி அளிக்கப்படும் வரை இந்த திட்டம் ஒரு முன்னோடி திட்டமாக மேற்கொள்ளப்படும் என்று பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். இலங்கையின் சுற்றுலாத்துறையில் பங்குதாரர்களை செயற்றனுடன் இணைக்கின்ற நாட்டின் சுற்றுலா கண்காட்சியான சஞ்சாரக உதாவ 2025 ஜனாதிபதியின் தலைமையில் ஆரம்பமானது. இலங்கையின் சுற்றுலாத்துறையில் பங்குதாரர்களை செயற்திறனுடன் இணைக்கின்ற நாட்டின் மிகப்பெரிய சுற்றுலா கண்காட்சியான சஞ்சாரக உதாவ 2025 ஜனாதிபதி தலைமையில் ஆரம்பமானது. கொழும்பு பண்டாரநாயக்க சர்வதேச மாநாட்டு மண்டபத்தில் இன்று ஜனாதிபதி தலைமையில் இந்நிகழ்வு ஆரம்பிக்கப்பட்டது. இலங்கை சுற்றுலா ஊக்குவிப்பு பணியகம் மற்றும் இலங்கை சுற்றுலா ஊக்குவிப்பு செயற்பாட்டாளர்கள் சங்கம் இணைந்து இந்நிகழ்வினை ஏற்பாடு செய்துள்ளது. நடுத்தர வர்த்தகங்களுக்கும் சுற்றுலாத்துறையில் பிரவேசிக்க விரும்புவோருக்கும் தங்கள் தயாரிப்புகள் மற்றும் சேவைகளுக்கான சந்தை வாய்ப்புகளை அடையாளம் காண ஒரு சிறந்த வாய்ப்பாகும். 250 வர்த்தக கூடங்களை கொண்ட இந்த கண்காட்சி இன்றும் நாளையும் நடைபெறும். இதில் ஹோட்டல்கள், பயண முகவர்கள், விமான நிறுவனங்கள், சுற்றுலா சேவை வழங்குனர்கள் மற்றும் கல்வி நிறுவனங்கள் உள்ளிட்ட பல துறைகளை சேர்ந்த பிரதிநிதிகள் பங்கேற்கின்றனர். கொட்டாஞ்சேனை மாணவியின் உயிரிழப்பு தொடர்பில் குறித்த மாணவியின் தாயார் நீதிமன்றத்தில் வாக்குமூலம் வழங்கியுள்ளார். உயிரை மாய்த்து கொண்ட கொட்டாஞ்சேனை மாணவி விவகாரம் தொடர்பாக குறித்த மாணவியின் தாயார் கொழும்பு நீதவான் நீதிமன்றத்தில் மேலதிக நீதவான் முன்னிலையில் சாட்சியம் வழங்கியிருந்தார்.
இதன்போது தமது மகள் கல்வி கற்று வந்த பாடசாலையின் கணித பாட ஆசிரியரது துன்புறுத்தல் மற்றும் கொட்டாஞ்சேரியில் அமைந்துள்ள தனியார் கல்வி நிறுவனத்தின் உரிமையாளரால் அவமானப்படுத்தப்பட்டமை போன்ற காரணங்களாலேயே உயிரை மாய்த்து கொண்டதாக அவர் குறிப்பிட்டார். தமது மகள் ஏற்கனவே 2 தடவைகள் உயிரை மாய்த்து கொள்ள முயற்சித்ததாகவும் மன உளைச்சலுக்கு ஆளான தமது மகளை தனியாக விட வேண்டாம் என்று உளவல ஆலோசகர் அறிவுறுத்தி இருந்ததாகவும் மாணவி எனினும் கொட்டாஞ்சேரியில் உள்ள தனியார் கல்வி நிறுவனம் தமது வீட்டுக்கு அருகில் இருப்பதனாலேயே அங்கு அவரை அனுப்பினோம். அங்கும் அவர் அவமானத்திற்கு உள்ளாக்கப்பட்டார். இந்த காரணங்களாலேயே தனது மகள் உயிரை மாய்த்து கொண்டார் என தாம் நம்புவதாக மாணவியின் தாயார் குறிப்பிட்டார். தாயாரின் சாட்சி விசாரணை நேற்று நிறைவடைந்த நிலையில் குறித்த மாணவியின் தந்தையின் சாட்சி விசாரணை எதிர்வரும் 29ஆம் திகதி கொழும்பு நீதவான் நீதிமன்றில் இடம்பெறவுள்ளது. உறுப்பினர் சமிந்த விஜயஸ்ரீ ஐக்கிய மக்கள் சக்தியின் பண்டாரவளை மாவட்ட அமைப்பாளர் பதவியிலிருந்து ராஜினாமா செய்துள்ளார். பாராளுமன்ற உறுப்பினர் சமிந்த விஜயஸ்ரீ ஐக்கிய மக்கள் சக்தியின் பண்டாரவளை தொகுதி அமைப்பாளர் பதவியிலிருந்து ராஜினாமா செய்துள்ளார். இது தொடர்பான கடிதம் இன்று காலை பாராளுமன்றத்தில் உள்ள எதிர்க்கட்சித் தலைவர் அலுவலகத்தில் கட்சித் தலைவரும் எதிர்க்கட்சித் தலைவருமான சஜித் பிரேமதாசவிடம் கையளிக்கப்பட்டது. கடந்த 2020ஆம் ஆண்டு பாராளுமன்ற தேர்தலில் பதுளை மாவட்டத்தில் போட்டியிட்டு வெற்றி பெற்றிருந்த சமிந்த விஜயஸ்ரீ 2023ஆம் ஆண்டு தனது எம்பி பதவியை ராஜினாமா செய்திருந்ததுடன் மீண்டும் 2024ஆம் ஆண்டு பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்றிருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. அம்பிட்டியே சுமண ரத்ன தேரர் போலீசாரினால் கைது செய்யப்பட்டுள்ளார். மட்டக்களப்பு ஸ்ரீ மங்கள ராமய பீடாதிபதி அம்பிட்டியே சுமண ரத்ன தேரர் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார். அம்பாறை உகன போலீஸ் நிலையத்தில் முறையற்ற விதத்தில் நடந்து கொண்டமை தொடர்பில் அவர் கைது செய்யப்பட்டுள்ளார். உகன போலீசாரினால் சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்ட போது போலீஸ் நிலையத்திற்குள் சென்ற அம்பிட்டியே சுமணரத்ன தேரர் அதிகாரிகளின் கடமைகளுக்கு இடையூறு விளைவிக்கும் வகையில் முரண்பட்டுள்ளார். இதனையடுத்து அவர் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. 50% உப்பு விலை குறையும் என தேசிய உப்பு நிறுவனத்தின் தலைவர் நம்பிக்கை வெளியிட்டுள்ளார். இந்தியாவிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்டுள்ள 20,000 மெட்ரிக் டன் உப்பு தொகையின் முதல் தொகுதி இன்றிரவு நாட்டை வந்தடையும் என்று தெரிவிக்கப்படுகிறது. குறித்த தொகுதி நேற்றே நாட்டை வந்தடையும் என்று முன்னதாக எதிர்பார்க்கப்பட்டிருந்தாலும் காலநிலை சீர்கேட்டால் கப்பல் வருகை தாமதித்துள்ளதாக அரசாங்கம் தெரிவித்துள்ளது. எவ்வாறாயினும் இன்றைய தினம் 3050 மெட்ரிக் டன் உப்பு அடங்கிய தொகுதி இலங்கையை வந்தடையும் என்று தேசிய உப்பு நிறுவனத்தின் தலைவர் கயான் வெள்ளாள தெரிவித்துள்ளார். குறித்த தொகையின் ஊடாக நாட்டில் நிலவும் உப்பு தட்டுப்பாடு தீர்க்கப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இதனூடாக எதிர்வரும் ஒரு வார கால பகுதிக்குள் உப்பின் விலையை 50% குறைக்க முடியும் என்றும் அவர் நம்பிக்கை வெளியிட்டுள்ளார். தொடர்வது சர்வதேச செய்தி. படுகொலை செய்தவர்களுக்கு பிரித்தானியா, பிரான்ஸ் மற்றும் கனடா ஆகிய நாடுகள் ஆதரவு வழங்குவதாக இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு குற்றம் சாட்டுகிறார். பிரித்தானியா, பிரான்ஸ் மற்றும் கனடா ஆகிய நாடுகளின் தலைவர்கள் படுகொலை செய்தவர்களுக்கும் கடத்தல்காரர்களுக்கும் ஆதரவாக இருப்பதாக இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு குற்றம் சாட்டியுள்ளார். அமெரிக்காவின் வாஷிங்டன் டிசியில் 2 இஸ்ரேலிய தூதரக அதிகாரிகள் கொல்லப்பட்டமை தொடர்பில் தமது எக்ஸ் பக்கத்தில் அவர் இந்த குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார். குறித்த நாடுகளின் தலைவர்கள் கமாசுடன் இணங்கி செயற்படுவதாகவும் இஸ்ரேல் பிரதமர் கடுமையாக சாடியுள்ளார். தொடர்வது விளையாட்டுச் செய்தி. அஞ்சலோ மேத்யூஸ் சர்வதேச டெஸ்ட் போட்டிகளில் இருந்து ஓய்வை அறிவித்துள்ளார். இலங்கை அணியின் முன்னாள் தலைவர் அஞ்சலோ மேத்யூஸ் சர்வதேச டெஸ்ட் போட்டிகளில் இருந்து ஓய்வை அறிவித்துள்ளார். தனது எக்ஸ் பக்கத்தில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். எதிர்வரும் ஜூன் மாதம் 17 முதல் 21ஆம் திகதி வரை காலியில் பங்களாதேஷ் அணியுடன் இடம்பெறவுள்ள முதலாவது டெஸ்ட் போட்டியுடன் டெஸ்ட் போட்டிகளிலிருந்து ஓய்வு பெறுவதாக அவர் குறித்த பதிவில் தெரிவித்துள்ளார்.
அத்துடன் கடந்த 17 வருடங்களாக இலங்கை கிரிக்கெட் அணியில் விளையாடியது எனது மிக உயர்ந்த மரியாதை மற்றும் பெருமை. எனது தொழில் வாழ்க்கை முழுவதும் எனது உயர்ந்த மற்றும் தாழ்ந்த நிலைகளில் எனக்காக இருந்த ஆயிரக்கணக்கான இலங்கை கிரிக்கெட் ரசிகர்களுக்கு நன்றி கூறுகிறேன். எதிர்வரும் ஜூன் மாதம் பங்களாதேசுக்கு எதிராக முதல் டெஸ்ட் போட்டி எனது நாட்டிற்காக நான் விளையாடும் இறுதி டெஸ்ட் போட்டியாகும். தேர்வு குழுவினருடன் கலந்துரையாடியது போல் நான் டெஸ்ட் கிரிக்கெட்டில் இருந்து ஓய்வு பெறுகின்றேன். எனினும் நாட்டிற்கு தேவைப்பட்டால் ஒருநாள் கிரிக்கெட்டில் தொடர்ந்து விளையாடுவேன் என குறித்த பதிவில் குறிப்பிட்டுள்ளார். இத்துடன் நமது டிவியின் அனைத்து பிரதான செய்திகளும் நிறைவு பெறுகின்றன. எமது அடுத்த பிரதான செய்திகளை நாளை எதிர்பாருங்கள். மேலதிக செய்திகளை அறிந்து கொள்ள நமது LK.com எனும் எமது இணையதளத்திற்குள் பிரவேசியுங்கள். வணக்கம்.